சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,70,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு உள்ளதால் கடலூரில் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது. இது தொடர்பான பருந்து பார்வை காட்சிகள் வெளியாகி உள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத்குமாரிடமும் கேட்கலாம். வினோத்குமார், இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்பா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவிப்பானது வெளியிடப்பட்டாச்சா? பாத்தீங்கன்னாக்கா கடந்த 2 தினங்களாவே பாத்தீங்கன்னாக்கா கடலூர் மாவட்டத்துல பெங்கால் புயல் காரணமாக கனமழையானது பெய்து பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா பெங்கால் புயலுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை, விழுப்புரம் பல்வேறு பகுதிகளில் அதிக கனமழை பெய்ததுனால அந்த சாத்தனூர் அணையானது நேற்று இரவு பாத்தீங்கன்னாக்கா வினாடிக்கு 1,70,000 நீர் திறக்கப்பட்டிருக்குது. இந்த தென்பெண்ணை ஆற்றுல 1,70,000 கன அடி வினாடிக்கு நீரானது திறக்கப்பட்ட உடனே கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டிருக்க வேண்டும். ஆனால் பாத்தீங்கன்னா மாவட்ட விடியற்காலை ஒரு 5:30 மணிக்கு மேலும் வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது விடுத்திருக்கிறார்கள். உள்ள பாத்தீங்கன்னாக்கா நம்ம தென்பெண்ணை ஆற்றின் கரையோர கிராமங்களான அதாவது பெரிய கங்கனாங்குப்பம், சின்ன கங்கனாங்குப்பம், அழகிய நத்தம், 2000 வளாகம், தோட்டப்பட்டு, நத்தப்பட்டு, வெள்ளப்பாக்கம், மடு, உச்சிமேடு என்ற 15க்கும் மேற்பட்ட நிரம்பி மாநகராட்சி பகுதியில் இருந்த வடக்கு பக்கமாக உள்ள மாநகராட்சி இடத்துல பாத்தீங்கன்னாக்கா விஎஸ்எல் நகர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திடீர்குப்பம், எம்ஜிஆர் நகர், இந்திரா நகர், கேடிஆர் நகர், காமராஜர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் பாத்தீங்கன்னாக்கா குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமே நீர் சூழ்ந்து வீட்டை விட்டு பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலையில் உள்ளனர். இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மாவட்ட நிர்வாகம் நேற்று இரவே வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருந்தால் பொதுமக்களை போதிய அளவு வெளியேற்றி இருக்கலாம் எனவும் மாவட்ட நிர்வாகமானது இன்று அதிகாலையிலேயே வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டது என பொதுமக்கள் மற்றும் குடியிருப்பு வாசிகள் கூறுகின்றனர். ஆனால் பாத்தீங்கன்னாக்கா தென்பெண்ணை ஆற்றில் இரவு நள்ளிரவு பாத்தீங்கன்னா ஒரு 1:30 மணி 2 மணி அளவிலேயே கிராமப்புற பகுதிகளுக்கும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வெள்ள நீர் புகுந்து விட்டது எனவும் போதிய அளவு மக்கள் அந்த நள்ளிரவு நேரத்திலே வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளேயே இந்த குமரன் நகர், விஎஸ் நகர், குமரப்பா நகர், வெளிச்சமண்டலம், குறிஞ்சி நகர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் பாத்தீங்கன்னாக்கா அந்த அப்பகுதியிலிருந்து இந்த நிமிடம் வரை ஃபைபர் படகுகள் மூலம் பொதுமக்கள் மீட்டு கொண்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் போதிய அளவு ஃபைபர் படகுகளோ உபகரணங்களோ இல்லாமல் அதிக அளவு மக்களை மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வெளியே அழைத்து வர முடியவில்லை. அதிலும் பாத்தீங்கன்னா குறிப்பாக அதாவது தரைதளத்தில் உள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீட்டுக் கொண்டு வருகின்றார்கள். முதல் தளம், 2ஆம் உள்ளிட்ட தங்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு போதிய உபகரணங்கள், ஆள் பற்றாக்குறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் வெள்ள அபாய எச்சரிக்கை விடவில்லை என்பதே பொதுமக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. விக்னேஷ். வினோத்குமார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.